திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார். எனவே திருக்கோயில்களில் இறைவனை வலம் வருவதைப் போல மலையை வலம் வரும் வழக்கம் இங்குள்ளது. மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன. மலையை ஒட்டி செல்லும் வழியானது பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. மக்கள் வலம் வரும் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களும் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறிசாமியார் போன்றோரது சமாதிகளும் அமைந்துள்ளன. தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வளப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. எல்லா நாட்களிலும் மக்கள் கிரிவலம் வருகிறார்கள் என்றாலும் கூட முழு நிலவு நாளான பௌர்ணமி அன்று கிரிவலம் வருதல் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. கிரிவலம் செல்லும் பொழுது பஞ்சாட்சர நாமத்தையோ தேவார திருமுறைகளையோ உச்சரித்தபடி செல்ல வேண்டுமே தவிர தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் பொழுது இறைவனை மனதில் நினைத்தபடி நிதானமாக செல்ல வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு வேறு திசை பார்க்காது வானத்து நிலவை ஒரு தரம் பார்த்தல் அவசியம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் இம்மலையை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்கின்றனர். தமிழகம் மட்டுமல்ல, நமது தேசம் முழுவதிலும் இருந்தும், ஏன் பல வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் கூட இங்கு கிரிவலம் செய்கின்றனர். கிரிவலம் செல்லும் பொழுது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்கக்கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. இந்த மலையை கீழ் திசையிலிருந்து பார்த்தால் ஒன்றாக தெரியும். இது ஏகத்தை குறிக்கும். மலை சுற்றும் வழியில் இரண்டாக தெரியும். இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலையின் பின்னால் மேற்கு திசையில் பார்த்தால் மூன்றாக தெரியும். இது மும்மூர்த்திகளை நினைவுபடுத்தும். மலையை சுற்றி முடிக்கும் பொழுது 5 முகங்கள் காணப்படும். இது சிவபெருமானின் பஞ்ச முகங்களை குறிக்கும். நரசிம்மர் இரண்ய வதம் செய்த பொழுது அருகிலிருந்த பாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை. காரணம், இரண்யன் மனைவி கர்ப்பமாக இருந்த பொழுது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள். அப்பொழுது பெய்த அமுத மழை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது. அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் தான் இரண்யன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது என்று கூறப்பட்டது.